அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொளியில் TNTET 2017 பேப்பர் 2ல் கணித வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, A, B, C என்பவர் ஒரு வேலையை முறையே 12, 24, 8 நாட்களில் முடிப்பார்கள். இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின்னர் C விலகிவிடுகிறார் எனில் A, B இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இது போன்ற வினாக்களை நன்கு படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்கிறவர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார், பிங்கிறவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார் அதே வேலையை, சிங்கிறவர் 8 நாட்களில் முடிப்பார். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஒரே ஒரு நாள் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு சிக்கு வேறு வேலை இருக்குன்னு போயிடுறாரு. அவர் மீதி இருக்கிற வேலையை ஏயும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அதான் கேள்வி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கணும். A, B, C ஆகியோரின் ஒரு நாள் வேலை. A 12 நாளில் அந்த வேலையை முடிப்பார்னா ஒரு நாளில் அவர் செய்கிற வேலை 1/12. B 24 நாளில் முடிப்பார்னா ஒரு நாளில் அவர் செய்கிற வேலை 1/24. C 8 நாட்களில் முடிப்பார்னா ஒரு நாளில் அவர் செய்கிற வேலை 1/8. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த பின்னங்களை கூட்டிக்கணும். இப்போ கூட்டும்போது பொது பகுதி 24 எடுத்துக்கலாம். இப்போ இது 2ஆல் பெருக்குன்னா 12 24 மாறும். அப்போ மேலே 2, இது 24 தான் இருக்குது. 8 3ஆல் பெருக்குன்னா 24, மேலே 3 வந்துடும். இப்போ 2 கூட்டல் 1 கூட்டல் 3/24. இப்போ இது சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? மேலே 3 1 4 2 6 6/24. இதை அடிச்சிங்கன்னா 1 6 6 4 6 24. அப்போது ஒரு நாளில் இவங்க 3 பேரும் சேர்ந்து 1/4 பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சி வெளியில் போகிறாரு. ஒரு நாள் வேலைக்கு பின் மீதமுள்ள வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு வேலையில் 1/4 வேலையை கழிச்சிருங்க. இப்போ 3/4 வேலை பாக்கி இருக்கும். இப்போ ஏ மற்றும் பி ஆகியோரின் ஒரு நாள் வேலையை கண்டுபிடிப்போம். ஏ 1/12 ப்ளஸ் பி 1/24. 24 பொது பகுதியாக எடுத்திங்கன்னா இங்கே 2 வந்துடுமா? இப்போ 2 + 1 3/24. ஒரு 3 3 8 3 24. அப்போ 1/8 வேலை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்வாங்க. இப்போ எவ்வளோ நாளில் இந்த 3/4 வேலையை முடிப்பாங்கன்னா 3/4/1/8. இப்போ என்னாகும்? 3/4 × 8/1 மாறும். இந்த 4ஆல் அடிச்சிங்கன்னா 2 4 8, 3ஓட பெருக்கினீங்கன்னா 2 6 நாட்களில் முடிப்பாங்க. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 இந்த ஃபார்முலாவில் போடணும். அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ 1852.20 ஈக்குவல் டு இங்கே P 1600. அப்போ 1600 × 1 + R 5 5/100 போட்டுக்குங்க. இப்போ 1852.20 1600 ஈக்குவல் டு இதை சுருக்குறோம். இப்போ 100 100 100 கூட்டல் 5 105/100 வரும். அதை அடிச்சிங்கன்னா 21 5 105 25 100. இப்போ 21/20 இதை என்ன பண்ணுறோன்னா முழுமைப்படுத்தணும். இதை முழுமைப்படுத்தணுன்னா என்ன பண்ணலாம்? 100ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிக்கலாம். இப்போ 100ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? இது 1,85,220. கீழே இன்னும் 2 0 சேர்ந்துக்கும். இப்போ 1,60,000. இதை அடிச்சிங்கன்னா 9261/8000 வரும். இப்போ இது ரெண்டுமே கன எண்கள். இது எதோட கணம்னா 21ஓட கணம், இது 20ஓட கணம். இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? 21/20 அடுக்கு 3ன்னு போடலாம். இங்கே என்ன இருக்குது? வலது பக்கத்தில் 21/20 அடுக்கு n இருக்குது. இப்போ n 3க்கு சமம். அடிமானங்கள் சமம்ங்கிறதுனால அடுக்குகள் சமம். இப்போ n 3. அப்போ 3 ஆண்டுகளில் இது இந்த அமௌண்ட்டாக மாறும். கீழ்கண்ட கோவைகளில் எது முழு வர்க்கம் அல்ல? இப்போ 9x² + 6x + 1
இந்த மாதிரி 3 உறுப்புகளை கொண்ட கோவைகள் முழு வர்க்கமா அப்படின்னு சோதிக்கணும்னா நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கான ஆன்சர் இருக்கு இல்லையா, a² + 2ab + b², அதை செக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது a², கடைசியில் இருக்கிறது b²ன்னு வச்சுக்கோங்க. இப்போ a என்ன 3x, b வந்து 1. இப்போ நடுவில் என்ன இருக்கும், 2ab இருக்கணும். இப்போ 2 × 3 × 1, இப்போ 2 3 6x அப்படின்னு வந்துடுச்சு, கரெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து முழு வர்க்கம் தான். அடுத்ததும் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே 9x², இதை ஏவை பார்த்தீங்கன்னா 3x, இது 4y. அப்போ 2 × 3x × 4y, இப்போ 2 3 6, 6 24xy, நடு உறுப்பு கரெக்டாக இருக்குது. அப்போ இதுவும் முழு வர்க்கம் தான். இங்கே பாருங்கள், இது 4xa 1b, இப்போ 4 2 8ன்னு வந்துடும். இப்போ இதுவும் முழு வர்க்கம் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது வந்து 4x² 2x தான் a, 9y² 3y தான் b. அப்போ இங்கே என்ன வரணும், 2 × 2x × 3y, அப்போ 2 2 4, 4 3 12xyன்னு வரணும். ஆனால் 6xy தான் இருக்குது. அப்போ இந்த d தான் வந்து முழு வர்க்கம் அல்ல. புரியுதுங்களா? பல்லுறுப்பு கோவைகள் 2x³ + ax² + 4x - 12 மற்றும் x³ + x² - 2x + a ஆகியவற்றை x - 3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் சமமெனில் மீதி காண்க. இந்த பல்லுறுப்புக்கோவையை x - 3 ஆல் வகுத்தா வர்ற மீதியும் இதை வகுத்தா வர்ற மீதியும் சமம்னு சொல்கிறாங்க. மீதி தேற்றத்தின்படி மீதியை கண்டுபிடிக்கணுன்னா x - 3 ஆல் வகுக்கணுன்னா x = 3ன்னு இந்த பல்லுறுப்புக்கோவையில் பிரதியிட்டால் கிடச்சிடும். இப்போ பிரதியிடுங்க. முதல் இதில் இப்போ 2 × 3³ + a × 2² + 4 × 2 - 12. இதை சுருக்குங்க. இப்போ 3³ 27, 27 2 54 இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது 3 9, 9a. இங்கே பாருங்கள், 4 3 12 ப்ளஸில் இருக்குது, இங்கே -12, 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இது மட்டும் இருக்கும், 54 = 9a. ரெண்டாவது கோவையில் போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். இப்போ 3³ + 3² - 2 × 3 + a. இதை சுருக்குங்க. 3³ 27, இது 3² 9, இது -6 + a. இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும், 9ல் 6 போனால் 3, 27 3 30, 30 + a. இப்போ இந்த மீதிகள் சமம்னா இதுதான் மீதி. முதல் கோவையை வகுத்தா மீதி இது, ரெண்டாவது கோவையை வகுத்தா மீதி இது. இப்போ இது ரெண்டையும் சமப்படுத்துங்க. இப்போ ஏவை இங்கே கொண்டு வாங்க, 54 இங்கே எடுத்துகிட்டு போங்க. இப்போ 9a - 1a, இப்போ 8aன்னு வந்துடும். 30 - 54க்கு விடை -24. இப்போ ஏ வேணும்னா இந்த 8 இங்கே வகுத்துருங்க. 3 8 24. இப்போ -3ங்கிறது விடை. மீதி தான் கேட்குறாங்க, ஏ கேட்கல. இப்போ மீதி கண்டுபிடிக்கணுன்னா என்ன செய்யணும், இதில் போட்டுருவோம். 30 + a. இப்போ 30 - 30 + ஏன்னா என்ன பண்ணணும், ஏக்கு பதிலாக -3 போடுங்க. 30 - 3, அப்போ 27 விடை. ஏ ஆப்ஷன் 27. 12 π cm² மொத்த பரப்பு கொண்ட திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. திண்ம அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு வந்து ஃபார்முலா 3πr². அப்போ அதுக்கு ஆன்சர் 12 π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பை கேன்சல் பண்ணிங்கன்னா 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 தடவை, அப்போ r² 4ன்னு வரும். வலைப்பரப்பு கேட்குறாங்க திண்ம அரைக்கோளத்துக்கு. வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr². அப்போ 2πr²க்கு பதிலாக 4 போடுங்க. இப்போ 4 2 8 π cm²ன்னு வந்துடும். சரியான விடை 8 π cm². பின்வருவனவற்றில் எது முடிவுறு தசம எண்ணை பெறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது 2m × 5n என்ற வடிவத்தில் காரணிப்படுத்தப்பட்டால் மட்டுமே அது முடிவுறு தசம எண்ணாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 5 வரல, 3 தான் இருக்குது. இப்போ இது வந்து முடிவுறா தசம எண்ணாக தான் இருக்கும். இதுலேயும் 3 5 வருது, 3 வந்ததுனால முடிவுறா தசம எண் தான். இது பார்த்தீங்கன்னா 32ங்கிறது 2m5, வெறும் 2 மட்டும்தான் வருது. அப்போ இது முடிவுறு தசம எண்ணாக இருக்கும். இங்கே 12ன்னா இதில் 3 2 வருது. அப்போ இது முடிவுறா தசம எண்ணாக தான் இருக்கும். இப்போ முடிவுறு தசம எண்ணாக இருக்கணும்னா ஒன்று வெறும் 2 அடுக்கு mங்கிற வடிவத்தில் வரணும், அல்லது 5 அடுக்கு nங்கிற வடிவத்தில் வரணும், அல்லது 2 சேர்ந்து வரலாம், 2 5. இந்த நம்பர் கூட வேறு ஏதாவது சேர்ந்துருச்சுன்னா அது வந்து முடிவுறா தசம எண்ணாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து இது மட்டும் வர்றது வந்து 32ல் தான் வருது.
இதை வகுத்து பார்த்தீங்கன்னாலும் முடிவுறு தசம எண் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 4 - 5/1 + 1/3 + 1/2 + 1/4. இது போன்ற கணக்குகளை பார்த்தா பயப்படலாம் கூடாது. கீழே இருந்து மேலே சுருக்கிக்கிட்டே போனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ கீழே இருந்து மேலே சுருக்கணும்னா என்ன செய்யலாம்? இதை பாருங்கள், இது ரெண்டும் 2 8, 8 1 9, 9/4ன்னு இந்த பகுதி வரும். இப்போ 1/9/4னா என்ன வரும்? 3 + 4/9ன்னு வந்துடும் இந்த இடம். இதை குறுக்க பெருக்குனா என்ன வரும்? 3 9 27 31/9ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 31/9. அப்போ அதை தலைகீழியாக மாற்றிங்கன்னா 9/31ன்னு வரும். இப்போ 1 + 9/31 இந்த இடத்துல இருக்கும். அதை குறுக்க பெருக்குன்னா என்ன வரும்? ஒரு 31 31 31 9 40. அப்போ 40/31 அப்படின்னு வரும். சரிங்களா? அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? 4 - 5 × 31/40ன்னு வந்துடும். இப்போ இது குறுக்க பெருக்குங்க. 4 4 16. இப்போ 160 மைனஸ் இதை பெருக்குனிங்கன்னா 155. இப்போ 160 - 155/40ன்னு வரும். 5/40ன்னு வரும். 1 5 5 8 5 40. 1/8ங்கிறது விடை. ஓகே, 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 20 அப் டு எக்ஸட்ரா 24 சென்டிமீட்டர் ஆகியனவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இது 10ஆம் வகுப்பில் வர்ற இந்த முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா வச்சு போட வேண்டியது. 1லேருந்து ஆரம்பித்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா நமக்கு வந்து n × n + 1 × 2n + 1/6. இங்கே 1லேருந்து இல்லை. அப்போ நம்மளாவே 1லேருந்து 10 வரைக்கும் இதோட சேர்த்துக்கிட்டு அதை கழிச்சிக்கலாம். இப்போ 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வர்க்கம் கூடுதல், அது 1லேருந்து 10 வரை எண்களுக்கான வர்க்கங்களின் கூடுதலை கழிச்சிக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்கள், இதில் என்ன வரும்? இப்போ 1லேருந்து 24 வரைக்கும்னா n வந்து 24 ஆகிடுது. 24 × 25 × 2n, n + 1 2n + 1. இப்போ ரெண்டையும் கூட்டினா 49/6. இதை சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு 4900 கிடைக்குது. 1லேருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா 10 × அதுக்கு அடுத்த நம்பர் 11, இரண்டையும் கூட்டினா 21/6. இதை சுருக்குனிங்கன்னா 385. இப்போ 4090ல் 385 கழிச்சிட்டிங்கன்னா 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த 14 சதுரங்களுடைய மொத்த பரப்பாக இருக்கும். வடிவியல் கருவி பெட்டியில் உள்ள மூலை மட்டங்களின் உச்சிக்கோண அளவுகள். இதில் பார்த்தீங்கன்னா 2 செங்கோண முக்கோணம் இருக்கும் உங்களுக்கு வடிவியல் கருவி பெட்டியில், செட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அது டி ஆன்சர். 30 60 90 ஒரு முக்கோணமும் 45 45 90 இரு சம பக்க செங்கோண முக்கோணம் ஒன்று இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் ரைட். இப்போ 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. அப்போ இதில் வந்து நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். பெரிய எண் எக்ஸ், சிறிய எண் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசம் x² - y², அது வந்து 45க்கு சமம்னு சொல்கிறாங்க, எழுதிக்கிங்க. மற்றும் என்ன அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சிறிய எண்ணின் வர்க்கமானது, சிறிய எண்ணை ஒய்ன்னு வச்சுருக்கீங்க, அப்போ அதோட வர்க்கமானது y² = பெரிய எண்ணுக்கு 4 மடங்கிற்கு சமம். இப்போ 4x. இப்போ y² பதிலாக 4xன்னு இந்த சமன்பாட்டில் போடுங்க. இப்போ x² - y² பதிலாக 4x - 40, இந்த 45 இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -45 = 0. இது பெருக்குன்னா 45 வரணும், வித்தியாசம் வந்து 4 வரணும். அப்போ 9 5 45, நடுவில் மைனஸ் வர்றதுனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் போட்டிங்கன்னா x - 9 × x + 5 = 0ன்னு வரும். இப்போ மிகை எண்கள்னு சொல்லிட்டதுனால இந்த -5 எடுத்துக்க முடியாது. இப்போ +9 மட்டும்தான். x = 9 தான் ஆன்சரு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் என்னன்னு பார்க்கணுன்னா y² என்ன சொல்லியிருக்காங்க? 4xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 × 9 36. y² 36னா y 6. மிகை எண்கள்ங்கிறதுனால +6 தான் எடுத்துக்கணும். எனவே அந்த எண்கள் என்ன? x 9, y 6. 9,6 முதல் ஆப்ஷன். ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11382/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள்ளாரம் என்னன்றாங்க. அப்போ கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவுன்னா, உள்ளீடற்றன்னா உள்ள எதுவும் இருக்காதுன்னு அர்த்தம். வெளியாரம் ஒன்று இருக்கும், உள்ளாரம் ஒன்று இருக்கும். இப்போ 4/3π × R³ - r³. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, எழுதிக்கிங்க.
இப்போ 4/3 பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் 8 கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூபு ஈக்குவல் டு 11,352/7. இப்போ இது சுருக்குனிங்கன்னா என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பின்னங்களை தலைகீழியாக மாற்றி இங்கே பெருக்கிக்கிங்க. இதில் இருக்கிறது மட்டும் 8 கியூப் வந்து 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு இந்த நம்பரு பெருக்கல்ல என்னென்ன வருது பாருங்கள். இங்கே இந்த 3 பை இங்கே இருக்கிற இந்த ரெண்டும் 422 88 வந்துடுது. ஓகேவா? ஈக்குவல் டு 387. இப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 512 மைனஸ் இந்த 387. இதை மட்டும் இதை எங்கே எடுத்துகிட்டு வரோம், இதை அங்கே எடுத்துகிட்டு வரோம். இது மைனஸ் ஆர் கியூப் இந்த பக்கம் ப்ளஸ் ஆர் கியூபு, இது அங்கே போனால் மைனஸ். அப்போ 125 கிடைக்குது உங்களுக்கு ஆர் கியூபுக்கு ஆன்சரு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5. ஃபார்முலாவில் அப்படியே பிரதியிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான் அது. ஓகே. இரு எண்கள் 5:3 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அந்த எண்களை காண்க. இந்த மாதிரி விகிதம் வந்தாலே நீங்கள் வந்து அதை 5x 3xன்னு எடுத்துக்கணும் அந்த எண்களை. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத செய்யுங்க. வித்தியாசம் 18ன்னு சொல்லியிருக்காங்க. 5x மைனஸ் 3x ஈக்குவல் டு 18. இப்போ 2x ஈக்குவல் டு 18னா x ஈக்குவல் டு 3. அப்போ அந்த எண்கள் வந்து எக்ஸை வந்து 9ன்னா இங்கே என்ன I9 45 ஒரு எண், 9 27 ஒரு எண். இப்போ 45,27 விடை. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் வந்து 2:3:5 என்ற விதத்தில் உள்ளன எனில் கோணங்களின் அளவுகள். இதுக்கும் அதுதான், கோணங்களினுடைய அளவுகளை 2x 3x 5xன்னு எடுத்துக்கோங்க. முக்கோணத்தில் 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். இப்போ 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 180. இதை கூட்டிங்கன்னா 2 3 5 5 5 10 10x ஈக்குவல் டு 180. அப்போ x ஈக்குவல் டு 18. கோணங்கள் என்ன? 2x 3x 5x. அப்போ 2 18 36, 3 18 54, 5 18 90. இப்போ 36 54 90 டிகிரிங்கிறது தான் இதற்கான கோணங்களின் அளவுகள். 5√2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திற்குள் வரையப்படும் மீப்பெரு செவ்வகத்தின் பரப்பு காண்க. இப்போ வட்டத்துக்குள்ளே அமையும் மிகப்பெரிய செவ்வகம் எப்பயுமே சதுரமாக தான் இருக்கும். வட்டத்துக்குள்ளே அமைகிற மிகப்பெரிய செவ்வகம் சதுரமாக தான் இருக்கும். அப்போ இங்கே வட்டத்தோட விட்டம்ங்கிறது வந்து சதுரத்துக்கு மூளை விட்டமாக மாறிடும். இப்போ வட்டத்துக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க, அந்த விட்டமாக மாற்றினீங்கன்னா 2ஆல் பெருக்குங்க. 2 5 10√2ங்கிறது வட்டத்தோட விட்டம். இது வந்து எதுக்கு இருக்கும்? சதுரத்துக்கு மூளை விட்டமாக மாறிடும். சதுரம் வந்து ஒரு சாய் சதுரம் தான். இப்போ சாய் சதுரத்தினுடைய அந்த பரப்பளவு ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ½ × d1 × d2. இங்கே சதுரத்தில் சாய் சதுரத்து ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது d1 d2 சமமாக இருக்கும். சதுரத்தில் மூளை விட்டங்களும் சமமாக இருக்கும். அப்போ 10√2 தான் 2 மூளை விட்டமும் இருக்கும். இப்போ ½ × d² ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ ½ × 10 × √2². √2² பண்ணால் 2, 10² பண்ணால் 100. இப்போ 2 100 200. அதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 100 சென்டிமீட்டர்². அதான் விடை. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 14,580. இதன் மதிப்பு ஒவ்வொரு வருடமும் 10% குறைந்து வருகிறது. 3 வருடங்களுக்கு முன் அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? இப்போ குறையுதுன்னா அந்த கூட்டு வட்டி ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ P × 1 - r/100 போட்டுருவீங்க 3 வருடத்துக்கு கேட்குறதுனால. இப்போ இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? 100 × 1 100 - 10 90/100 வரும். 0 அடிச்சிங்கன்னா 9/10 வரும். ஈக்குவல் டு 14,580. இப்போ இதை கியூப் பண்ணிங்கன்னா 729/1000 வரும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அதை 14,580 × 1000/729. இதை சுருக்குனிங்கன்னா 20 × 1000. இப்போ 20,000ங்கிறது தான் அதனுடைய 3 வருடங்களுக்கு முன் மதிப்பாக இருக்கும். a + b = 5 மற்றும் a - b = 4 எனில் a² + b² மற்றும் ab ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே. இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் இயற்கணித முற்றொருமைகளை வந்து நல்லா படித்து வச்சுக்கிங்க. a² + b² வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா a + b² a - b² கூட்டி 2ஆல் வகுத்தா கிடச்சிரும். இங்கே வந்து a + b² 5², இது 4². இப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் ஆகுங்க. 5² 25, 4² 16. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 41/2. இது வந்து இதுக்கு ஆன்சர் a² + b². ab வேணும்னா என்ன செய்யணும்? a + b² மைனஸ் a - b² போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். a² + b² + 2ab இங்கே இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் a² + b² - 2ab இருக்கும். இப்போ a² b² டேர்ம் ரெண்டுலேயும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 2ab,
இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ab வரும். இப்போ ப்ளஸ் 2ab ஆகிடும். இப்போ 4ab இருக்கும். இப்போ 4ஆல் வகுத்தீங்கன்னா வெறும் abக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அப்படியே பிரதியிடுங்க. இதில் a + bக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 5² மைனஸ் இதுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 4²/4. இப்போ 25 - 16/4. 25ல் 16 போனால் 9/4. இப்போ சரியான விடை 41/2 9/4. இந்த முற்றொருமைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக போடலாம். ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட 9 குறைவு எனில் அந்த எண்ணை காண்க. இதை இயற்கணித முறையில் நீங்கள் தீர்க்கணும்னா தீர்க்கலாம் ஈஸியாக. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சரிபார்த்தல் முறையை பயன்படுத்துங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்கள். இலக்கங்களை மாற்றி அமைச்சா முந்தைய எண்ணோட குறைவாக கிடைக்கணுன்றாங்க. இப்போ இதை மாற்றி அமைச்சிங்கன்னா 65ன்னு வருது. அப்போ அதிகமாகிடுது. அப்போ இது கிடையாது. இப்போ இதை செக் பண்ணுங்கள். 65 மாற்றி அமைச்சா 56. இப்போ 56ங்கிறது 65 விட 9 குறைவு. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த 2 இலக்கங்களின் கூடுதலும் 11. இப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இலக்கங்களின் கூடுதல் 11 வந்துடுச்சு. மாற்றி அமைச்சா வித்தியாசம் 9 வருது. அப்போ இதுதான் சரியான விடை. 3, 3/2, 1/2, 1/8, 1/40 அப்படி எக்ஸட்ரா. இந்த தொடர் முறையில் அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும்? இப்போ ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்பை ஒரு குறிப்பிட்ட காரணியால் வகுப்பதன் மூலம் பெறப்படுகிறது. இப்போ 3 2ஆல் வகுத்தா 3/2 கிடைக்கிது. இப்போ 3 × 1/2 3/2 வருது. அடுத்தது 3/2 3ஆல் வகுக்கிறதுனா என்ன? 1/3ஆல் பெருக்கிறது. இப்போ அது என்ன வருது பாருங்கள். 3/2 1/3ஆல் பெருக்கினா என்ன வருது பாருங்கள். 3 3 கேன்சல் ஆகி 1/2ன்னு ஆன்சர் அடுத்ததுக்கு வருது. இப்போ 1/2ஓட இதுக்கு அடுத்தது 1/4 பெருக்கினா என்ன வருது? 1/8 வருது அடுத்தது. இப்போ அப்படியே பாருங்கள். இந்த பின்னம் பெருக்கு பின்னம் எப்படி மாறுது பாருங்கள். முதல் உறுப்போட 1/2 பெருக்கிறாங்க. ரெண்டாவது உறுப்போட 1/3 பெருக்கிறாங்க. மூணாவது உறுப்போட 1/4 பெருக்கிறாங்க. இப்போ நாலாவது உறுப்போட நீங்கள் என்ன செய்யணும்? 1/5 பெருக்கணும். அப்போ 1/8 × 1/5 வருது 1/40. அதுக்கு அடுத்த உறுப்பு என்ன செய்யணும்? 1/6 பெருக்கணும். இப்போ 1/6 பெருக்குனிங்கன்னா 1/240ங்கிறது அடுத்த நம்பராக இருக்கும் இந்த தொடர் முறையில். புரியுதுங்களா? பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். 1/12 ஹோல் பவர் x = 2 × √3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ இந்த வலது பக்கத்தை கொஞ்சம் சுருக்கி எழுதுங்க. இது எப்படி எழுதுனீங்கன்னா 2 √3ங்கிறத 2 உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா என்ன செய்யலாம்? √4ன்னு போட்டுக்கலாம். ஒரு √4 × 3 √12. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 12க்கு அடுக்கு 1/2ன்னு எழுதலாம். √12ங்கிறத. இடது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். 1/12 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? 12ன் அடுக்கு -xன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டும் சமப்படுத்துங்க. இப்போ 12க்கு அடுக்கு -x 12க்கு அடுக்கு 1/2க்கு சமம். அப்போ -x அடிமான சமம்னா அடுக்க சமப்படுத்துங்க. -x = 1/2 இப்போ x = -1/2. இப்போ விடை -1/2. இந்த கணக்கு பாருங்கள். ax/x + 2 × 2x - 3 = 2/x + 2 + 3/2x - 3 எனில் a-இன் மதிப்பு காண்க. இப்போ வலது பக்கத்தை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த கணக்கு விடை கண்டுபிடிச்சிடலாம். பொது பகுதி எடுங்க. இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். அப்போ 2ஓட 2x - 3 பெருக்குங்க. 3ஓட x + 2 பெருக்குங்க. பொது பகுதியாக ரெண்டையும் எழுதிக்குங்க. இப்போ இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? 2 × 2x 4x - 6. இது 3x + 6. இப்போ 4 3 7x. இந்த +6 -6 கேன்சல் ஆகிடும். இப்போ 7x/x + 2 × 2x - 3. இந்த பகுதி ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கா பாருங்கள். x + 2 2x - 3. இப்போ 7x = ax x = 7. எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கு பாருங்கள். x² - x -2 x² + x - 6 3x² - 13 + 4 ஆகியவற்றின் மீப்பவை காண்க. இப்போ ஒன்றையும் காரணிப்படுத்தினா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பெருக்குனா -2 கூட்டினா -1 வரணும். இங்கே மைனஸ் வந்ததுன்னா கழிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ 1 2 2 2ல் 1 போனால் 1. மைனஸ் வேணுன்னா மைனஸ் பெரிய நம்பர் கொடுங்க. x - 2 x + 1 இதுதான் இதுக்கு காரணி. இது பாருங்கள். இதுக்கும் கழிச்சு பார்த்தா கண்டுபிடிக்கும். 2 6 3ல் 2 போனால் 1. அப்போ ப்ளஸ் பெரிய நம்பருக்கு. அப்போ x + 3 x - 2ன்னு வந்துடும். அடுத்ததுக்கும் அதே தான். இந்த x - 2 பொதுவாக எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெருக்குனா 42 வரணும், கூட்டினா 13 வரணும். 6 7 42. அப்போ அதுலேயும் என்ன வருது? இப்போ 6 7 இங்கே குணகம் இருக்கிறதுனால இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா
இந்த 6ஐயும் 3ஆல் வகுக்கணும், 7ஐயும் 3ஆல் வகுக்கணும். 6 7ஆல் 3ஆல் வகுத்தீங்கன்னா 2 வந்துடும். இப்போ x-2 ஒரு காரணியாக இருக்கும் அதுக்கு. அப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? x-2 இருக்குது. இப்போ பொதுவான காரணி x-2. அடுத்த காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா 7 3ஆல் அடித்து கீழே எக்ஸ் சேர்த்துங்க. 3x-7ன்னு இதுக்கு காரணி கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயும் x-2 இருக்கிறதுனால இதுக்கு வந்து HCF வந்து x-2. ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் போகுது. அந்த கார் பாதி வேகத்தில் செல்லும்போது 7.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் கடக்கும் அப்படின்றது தான் கேள்வி. அசல் வேகம் எவ்வளோ? 400 5ஆல் வகுத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் போகும். அதில் பாதி வேகம்னா எவ்வளோ? 40 கிலோமீட்டர் பர் மணி. எவ்வளோ நேரம் போகுது? 7.5 மணி நேரம் போகுது. இப்போ 7.5ஆல் 40 பெருக்குங்க. 7 28 280, 40ல் பாதி 20, அப்போ 300 கிலோமீட்டர் போகும். அதான் விடை. A, B, C மற்றும் D என்பன ஒரு தொடர்ச்சியான ஒற்றை எண்கள். மேலும் அவற்றின் சராசரி 42 எனில் B மற்றும் D இவற்றின் பெருக்குத்தொகை என்னன்றாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க, 42ங்கிறது நடுவில் இருக்குது. இப்போ முன்னாடி இருக்கிற ஒற்றை எண் 41, பின்னாடி இருக்கிற ஒற்றை எண் 43, அதுக்கு அடுத்தது 45, இந்த பக்கம் 39. இப்போ ஒற்றை எண்களை ஈஸியாக எழுதிட்டீங்க நீங்கள். சராசரி 42ன்னு சொல்லிட்டாங்க, இது நடுவில் இருக்கும். 42 இங்கே வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி ஒற்றை எண், பின்னாடி ஒற்றை எண், அதுக்கு அடுத்த ஒற்றை எண், இதுக்கு முன்னாடி உள்ள ஒற்றை எண். இப்போ பியும் டின்னா என்ன இருக்கும்? ABCDன்னா 41 45 பெருக்க வேண்டியதான். இப்போ 1845 தான் விடை. கணக்கு அறிவியல்களின் அரசு என கூறியவர் பிரபல ஜெர்மன் கணிதவியலாளர் கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸ் அப்படிங்கிறவர் தான் கணிதத்தை அறிவியல்களின் அரசி அப்படின்னு சொன்னார். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஆட்கள், நாட்கள், நேரம் இது 3 வந்ததுன்னா ரெண்டுமே எதிர்விகிதத்தில் இருக்கும். அப்போ இந்த சூத்திரம் வந்து பயன்படுத்தலாம், இல்லை நேரடியாகவும் போடலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், மேனு, டே, அவரு முதல் கண்டிஷனில் பெருக்குனிங்கன்னா ஈக்குவல் டு ரெண்டாவது கண்டிஷனில் மேனு, டே, அவரை பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே பெருக்கிங்க. 6 10 24 மூணையும் பெருக்குனிங்கன்னா ஈக்குவல் டு எதுக்கு சமம்? 9 8. இதில் என்ன கேட்குறாங்க? நாட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ டின்னு தான் வச்சுக்கணும். 9 8 பெருக்கணும். அப்போ இப்போ D2 ஈக்குவல் டு இதை அப்படியே இங்கே வகுத்துக்குங்க. இதை பெருக்குனிங்கன்னா 1440 இது 9 8 72 இங்கே இருக்கும். இப்போ இது வேணும்னா 1440 72 வகுத்துங்க. 20 நாட்கள். இப்போ இதுக்கான விடை 20 நாட்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 3வது உறுப்பு 2 எனில் அதன் முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலன். பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 5 உறுப்புகள் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஃபார்ம் எழுதினீங்கன்னா AR AR2 AR3 AR பவர் 4ன்னு இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3வது உறுப்பு 2ன்றாங்க. இப்போ AR2க்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலன்னா நீங்களே கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? A 5 தடவை இருக்கும். இப்போ A அடுக்கு 5. 6 எத்தனை தடவை இருக்கும் பாருங்கள்? 1 2 3 6 10 10 தடவை. 6 அடுக்கு 10. இப்போ இதை எப்படி எழுதலாம்? AR2 ஹோல் பவர் 5ன்னு போடலாம். இப்போ 2 அடுக்கு 5. இப்போ பெருக்குனா என்ன வருது? 2 அடுக்கு 5. அதுதான் ஆன்சர். கீழ்கண்ட எண்களில் எந்த ஒரு மீச்சிறு எண்ணை 6203 கூட்டும்பொழுது முழு வர்க்கம் கிடைக்கும்? இப்போ 6203க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 8 64. இப்போ 80 6400 வரும். இப்போ அதுக்கு முதல் நம்பர் பெருக்கி பாருங்கள், 79 ஸ்கொயர். இப்போ 6241 வருது. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா எந்த எண்ணை கூட்டணும்னு கிடைச்சிரும். 6241 மைனஸ் 6203 38. அப்போ 38 கூட்டினா முழு வர்க்கம் கிடைக்கும். ஒரு புத்தகத்தை 10% தள்ளுபடியில் விற்கும்போது 10% லாபம் அடைகிறார். அப்புத்தகத்தின் குறித்த விலை 330 எனில் அதன் அடக்க விலை என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறித்த விலையிலேருந்து விற்கும் விலை வரும், விற்கும் விலையிலேருந்து அடக்கம் விலை கண்டுபிடிக்கணும். இப்படி 2 ஸ்டெப்பில் வரும். குறித்த விலைன்னா எழுதியிருக்கிறது, அதில் தள்ளுபடி கொடுத்தா விற்கிற விலை, அதுலேருந்து தான் அசல் விலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை இன்ட்டு அப்போ என்ன பர்சன்ட்டு? 330 இன்ட்டு 90%, 90/100. இப்போ இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? அந்த 2 ஜீரோ அடி போட்டுரும், கீழே 100 போட்டிங்கன்னா 33 9 பாருங்கன்னா 297. இது வந்து விற்பனை விலை. அடக்க விலை வேணும்னா விற்பனை விலை இன்ட்டு 100/100 ப்ளஸ் லாப விலை. இது ஃபார்முலா. அப்போ என்ன வரணும்? 100/10% லாபம்ன்றாங்க. இப்போ 100/110 இன்ட்டு 297. இதை அடிச்சிங்கன்னா என்ன வருது?
11 அடிக்கலாம். 11 அடிச்சிங்கன்னா என்ன வரும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 11 அடிச்சிங்கன்னா 2 11 22, 7 11 77, ஒரு 0. அப்போ 270ங்கிறது விடை. இப்போ இதனுடைய அடக்க விலை 270. முக்கோணம் ஏபிசியில் ஏபி = பிசி = சிஏ = 6 சென்டிமீட்டர். ஏபி பிசி சிஏ ஆகிய பக்கங்களின் மையப்புள்ளிகள் பிக்யூஆர்ன்ட்டாங்க. வட்டக்கோண பகுதிகள் ஏபிஆர் பிபிக்யூ மற்றும் சிக்யூஆர் ஆகியன ஏபிசியின் மையங்களாக கொண்டாயெனில், வட்டக்கோண பகுதிகள் வந்து ஏபிசியை மையங்களாக கொண்டவை எனில் நிழலிட்ட பரப்பின் பகுதி கேட்குறாங்க. இங்கே பார்த்துக்குங்க. இப்போ இதோட பக்க அளவு வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ இதெல்லாம் மையன்றதுனால இந்த வட்டக்கோண பகுதிக்கு ஆரம் வந்து 3 இருக்கும். கோணம் வந்து இது சமபக்க முக்கோணமானதுனால 60 இருக்கும். இப்போ நிழலிட்ட பகுதியின் பரப்பு = 3 இந்த வட்டக்கோண பகுதிகளின் பரப்பு. இது 3 ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால, ஒரே மாதிரி இருக்கிறதுனால 3 × 1ஓட பரப்பு கண்டுபிடிச்சா போதும். இப்போ 3 × இங்கே பாருங்கள் θ/360 × πr²ங்கிறது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு. அப்போ இங்கே தீட்டா வந்து 60 டிகிரி சமபக்க முக்கோணங்கிறதுனால /360 × π × 3². இப்போ இதை சுருக்குனிங்கன்னா இது 1/6ன்னு வரும். இந்த 3 அடிச்சிங்கன்னா 2 தடவை. அப்போ 9/2 πக்கு 22/7 போடுங்க. இப்போ என்ன வந்துடும், இங்கே இதை அடிச்சிங்கன்னா 11ன்னு வரும். இப்போ 11 வரும்போது 99/7 cm². இதை கலப்பு பின்னமாக மாற்றுங்க. 14/1/7 cm²ன்னு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 14/1/7 மொதல் ஆன்சர். 3/4 மற்றும் 2/3க்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை பகுதியை சமப்படுத்துங்க. அதாவது வந்து மிசிமன்னு இல்லை, இதுக்கு வந்து நமக்கு இங்கே இருக்கிற ஆன்சரில் பெருசத்தை எடுத்து செக் பண்ணுவோம். 24 மாற்றுங்க பகுதியை. இப்போ 24 என்னென்னா 6 4 24ன்னு வரும். இப்போ இதை வந்து 6ஆல் பெருக்குனிங்கன்னா 18/24 வரும். இதை அதேமாதிரி மாற்றுங்க. 24 வந்து 3 8 24, 8ஆல் எங்கே பெருக்குன்னா 16/24ன்னு வரும். இப்போ 2/3ங்கிறது 16/24, 3/4ங்கிறது 18/24. இப்போ 17/24 இதுக்கு இடையில தானே இருக்குது. அப்போ 17/24 தான் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற விகிதமுறு எண். இப்போ 2017க்கான டெட்டு வினாத்தாளில் இருக்கிற கணித வினாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.